இப்ப தமிழக தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்னு நினைக்கிறீங்களா? நடிகர் விஜய் வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு கட் அடிச்சிடலாம் நினைச்சேன், கால வாரிட்டே குருவே. ஒரு பைத்தியக்காரத்தனமா மக்கள் வந்து ஒரு என்னோட கூட்டணியில என் பசங்க இருக்காங்கப்பா, அவனுக்கு நான் ஓட்டு போட்டு வாங்க, நான் வீட்டில் இருந்து ஜெயிப்பேன் அப்படின்ற மனநிலையில தான் அவர் இருக்கார் தவிர, ஏன் அவர் 250 300 கோடி சம்பளம் வாங்கும் போதே பண்ணியிருக்கலாமே. மக்களுக்கு வந்து ஏன் அப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான்னா, அந்த மாதிரி எதுவுமே ஒரு சூர்யா மாதிரி ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி எதனா ஆரம்பிச்சு ஏதாச்சும் அவர் வந்து இப்போ மக்களுக்காக முன்னெடுத்த நடவடிக்கைகள் வந்து 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே அவர் ஆரம்பிச்சிருக்கணும். கேப்டன் மாதிரி ஆரம்பிச்சிருக்கணும். பட் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எனக்காக மக்கள் இருக்காங்க, எனக்காக பசங்க இருக்காங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு முகத்தை வச்சு மட்டும் தான் வராரு தவிர, அரசியல் தலைவராக அவர் இது வரைக்கும் வரல. அதுக்கு மெச்சூரிட்டியும் அவருக்கு வரல. இந்த கரூர் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கணும். கண்டிப்பாக வந்து டிஎம்கேவோட அந்த இன்சிடென்ட் நடந்தது ஃபெயிலியர் கூட வச்சுப்போமே. பட் ஆஸ் அ தலைவராக உயிரிழந்ததுக்கு நானும் ஒரு பொறுப்பு ஒத்துக்கிறேன்.